இடையில இப்ப நம்ம கூட்டங்கள் நடத்தினால இன்னும் நல்லா பேசுவாரு. அவர் தேர்தலுக்கு இப்ப வாக்கே கேட்டார், இப்பவே வாக்கு கேட்டார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் சாபம் வேற விட்டுட்டார். ரெட்டலைக்கு ஓட்டு போடாதெல்லாம் இதாயிருவீங்கடா, விளங்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அவர் சாபம் விட்டு போயிருக்க. அவர் கொஞ்சம் இதா பேசினாரு. இன்னும் நல்லா இனி அடுத்த இடத்த வரும்போது இன்னும் சுறுசுறுப்பாக பேசக்கூடிய, ஏன்னா வீரத்தின் விளை நிலமாக இருக்கின்ற சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் இல்லையா, ஆனால் அவர் பேசினார். ஆனால் முருகமணி பேசினாங்க. அருமை கம்பி எஸ்டி ஜெயபாலிங்க அருமையாக பேசினார். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. எப்படி ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று நம் நாட்டுடைய செல்வத்தை விவசாயியாக நடித்து அந்த விவசாயியுடைய பெருமையை உலகுக்கு நாட்டியவர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர். அதேமே அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாத திராவிடர் உடமையடா என்றார். தன்னுடைய திரைப்படத்தை பாருங்க, அவர் கருத்துக்கள்லாம் எப்படி அமைந்தது. அந்த திராவிட இயக்கத்தை வலுவாக எடுத்து சென்றவர் புரட்சி தலைவர். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு கிடைத்திருக்க ஒரு அருமருந்து தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதை பேரறிஞர் அண்ணா அவர்களே சொல்லி இருக்கிறார். மரத்திலே ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கனி யார் மடியிலே விழுகும் என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அது என் மடியில் விழுந்தது. நான் எடுத்து பத்திரமாக இதயத்திலே வைத்துக் கொண்டேன். என் இதய கனி எம்ஜிஆர் என்று சொன்னார் புரட்சி தலைவர். சொன்னார் புரட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்த பிறகு, இன்னும் சொன்னா சேர்றதுக்கு முன்பாக அவர் சேரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை நிக்கணும் இல்ல. அன்னைக்கு இன்னைக்கு நடிகர்கள் என்ன செய்யறேன், 4 படம் ஓடிட்டா நான் தான் முதலமைச்சர் என்றான். 4 படம் ஓடிட்டா போதும், நான் தான் முதலமைச்சர் என்றான். ஆனா புரட்சி தலைவர் ஒரு கட்சியில சேர்ந்து தான் பதவிக்கு வரணும், தேர்தல் நிக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. அண்ணாவுடைய கருத்துக்கு, அண்ணாவுடைய திறமையான நடிப்பு, அவருடைய பாச பிணைப்பு, அவர் அணைவணைப்பு, அண்ணன் என்ற ஒரு பாசமிகு சொல்லை அந்த தலைவனுக்கு பின்னாலே நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் தன்னை இணைத்துக் கொண்டார். 57 நடந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றோம், அதுலயும் தலைவருடைய பங்கு உண்டு. இந்த நடிகர்கள், இன்றைக்கு இருக்கிற நடிகர்கள் உங்களுக்கு தெரியும், உச்சபட்ச நடிகர்கள்லாம் ஒரு 1000 பேர் நடந்து இருக்க. அவருடைய 100ஆண்டு விழா எம்ஜிஆர் இருக்கும் வரைக்கும் கலைஞர் கருணாநிதியால் எம்ஜிஆரை வெல்ல முடியவில்லை. எம்ஜிஆரை அதிகாரம் பூசியவர் என்று சொன்னார். நடிகர் நாடாள முடியுமா என்று கேட்டார். அரசியல் நடத்த முடியுமா என்று கேட்டவர் கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி. அதே கருணாநிதியை அவர் இருக்கும் பொழுது நடந்த தேர்தலில் அபரிதமாக வெற்றி பெற்று 5 ஆண்டுகளில் தன் கட்சி ஆரம்பித்த 5 ஆண்டுகளை ஆட்சியை பிடித்து 11 ஆண்டு காலம் கோட்டை பக்கமே வர முடியாமல் செய்தவர் எம்ஜிஆர். அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நடிகர்கள் பேசுகிறார்கள், புரட்சி தலைவர் இருக்கும் வரைக்கும் கருணாநிதியால் எம்ஜிஆரை வெல்லவே முடியவில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்ல முடியவில்லை. எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவருடைய இயக்கம் வெற்றி பெற்றது. எனவே அவர் படுத்துக்கொண்டே ஜெயித்தவர். 5000 மேற்கு அடுத்து படுத்துக்கொண்டே அமெரிக்கன் புருக்களின் மருத்துவமனையில படுத்துக்கொண்டு ஜெயித்த எம்ஜிஆர். இவங்க என்ன நடிகர் என்ன பேசுறாங்க, அவங்க படத்துக்கு திரையரங்குகள் வேண்டும் என்பதற்காக என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்றவர்கள் கருணாநிதியால் தான் அவர்கள் புகழ் பெற்றார்கள் என்று சினிமா உலகில் வளம் வந்தார்கள் என்று உண்மைக்கு புறம்பாக அன்னைக்கு இருக்கிற உச்சபட்ச நடிகர்கள் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இந்த போன்ற நடிகர்கள் பேசுறாங்கன்னா எவ்வளவு மோசமான ஒரு வரலாற்றை மறைத்து பேசுகிறார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும்.